வெல்கம் டு டிகே விலாக். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் ஏசி கிளாஸ் இருக்குங்கள, அந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள், டோர் தனியாக, அதுக்கும் தனியாக டோர் செப்பரேட்டாக. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கேபினாக இருக்கும், ஒவ்வொரு ரூமாக இருக்கும். மொத்தம் இந்த கேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஈ வரைக்கும் இருக்குது. இது வந்து வெளியே நம்ம வீடு மாதிரி வெராண்டா மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான். இதுவும் ஃபுல்லாக வந்து ஏசி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கேபினாக இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேபின், இது வந்து பார்த்தீங்கன்னா பி கேபின், அப்படியே சி கேபின். ஒவ்வொரு ரூமாக இருக்கும். ஃபஸ்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏ கேபின் போகலாம். டோர் ஓப்பன் பண்ணுறோம். அப்படி பாருங்கள், ஸ்க்ரீன் இருக்கும் வீடு மாதிரியே. பாருங்க, இதுதான் சீட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா புஷ்ஷன் சீட்டாக இருக்கும். மேலே சீட்டு, இந்த மேல் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது படி, மேலே ஏறி ஈஸியாக வரத்துக்கு படி. சார்ஜிங் பாயிண்ட்லாம் 2 இருக்கும். சார்ஜிங் பாயிண்ட் சீட் நம்பர் 1, 2 அப்படின்னு போட்டு இப்படி இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3, 4 சார்ஜிங் பாயிண்ட்டு செப்பரேட்டாக தனியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுறோம், பண்ணிக்கலாம். பெட்ஷீட்லேயும் கமெண்ட் பண்ணுறது, சார்ஜிங் பாயிண்ட்டு, க்ளீனிங்கு, ஏதோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இந்த நம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது வந்து இந்த சீட்டு 3, 4க்கானது. படிக்கட்டு, சீட்ஸு இது போகிறது. இது வந்து எமர்ஜென்சி பிரேக்கு. இது மாதிரி ஒவ்வொரு கோச்சுக்கு இது மாதிரி எமர்ஜென்சி பிரேக் இருக்கும். இது வந்து ஏஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. கூலிங் எந்த அளவுக்கு நாமளே தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் வைக்கிறதெல்லாம் இருக்கும். இந்த சைடு போகும் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து 4 சீட்டு தான் இருக்கும். இந்த சைடு 2, இந்த சைடு 2 பாருங்க. இது ஏ கேபின், இது வந்து பார்த்தீங்கன்னா பி கேபின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான். இது 2 சீட்டு மட்டும் தான் இருக்கும். நம்ம ஏ கேபினில் பார்க்குறப்ப 4 சீட் இருந்தது, இதில் வந்து 2 சீட்டு தான் இருக்கும். இந்த சிங்கிளாக வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபினில் வந்து புக் ஆகும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சீட் ஏறி போகிறதுக்கு, மேலே இருக்கவங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, கீழே சார்ஜிங் பாயிண்ட்டு, ஸ்க்ரீன்லேருந்து நம்ம எதாவது வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்து, ஸ்க்ரீனில் வச்சு கொடுத்து, அப்படியே அந்த இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா அழகாக அப்படி ஸ்க்ரீன் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அடுத்து வாங்க சி கேபின் போகலாம். சி கேபின் பாருங்க, சி கேபின் 4 சீட்டு. நம்ம ஏ கேபினில் பார்த்த மாதிரி தான் இதுவும் அப்படியே தான் இருக்கும். இல்லை, ஏ கேபின் பார்த்த மாதிரி தான் அப்படி தான் இருக்கும். தனியாக ஒரு டோர் மாதிரி, ரூம் மாதிரி பாருங்க, சாத்திக்கலாம். சாத்தி நம்ம உள்ள லாக் பண்ணிக்கலாம். அடுத்து டி கேபின் பாருங்க, 2 சீட்டு. நம்ம பி கேபினில் பார்த்தோம்ல அந்த மாதிரி சி கேபினுக்கு 2 சீட்டு. நம்ம அப்படியே லாக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ கேபினுக்கு பாருங்க 2 சீட்டு. 2 சீட்டு, சார்ஜிங் பாயிண்ட்டு இதெல்லாம் இருக்குது. அடுத்து எஃப்க்கு பாருங்க, மொத்தம் 4 சீட்டு இருக்குது. எஃப்க்கு வந்து 4 சீட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி கேபின் 2 சீட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹச். அவ்வளோதான், இதுதான் கடைசி. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி என்ட்ரன்ஸில் இருக்கும், கடைசி எண்டில் இருக்கும். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சப்ளை பண்ணுவாங்க தெரியுங்களா, பெட்ஷீட்டு, பில்லோ இவங்களாம் சப்ளை பண்ணுவாங்க தெரியுங்களா. அவங்களுக்கான ரூம் வந்து இதுதான். கீழே லாக் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே காட்ட முடியாது என்னால். அவங்களுக்கான ரூம் வந்து இதுதான். இது உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டு, அவங்க தனி ஏசியிலேருந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்கும்.